அதிகார பகிர்வை வந்து காலங்காலமாக நாங்க டே ஒன்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அதிகாரத்துக்கிட்ட என்ன கேட்கணும், இவர் போயிட்டு என்ன சொல்றாரு, நெடுநாள் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை பண்ணுங்கன்றாரு. அவங்க சொன்னா வைக்கிறதே பண்றது இல்ல. இவர் என்ன கேட்கிறாரு, எங்க கட்சி எங்க சமூகத்தை மதிச்சு நீங்க வந்து இத்தனை சீட்டுகள் தாங்கன்றாங்க, அதை பண்றது இல்ல. அப்ப அதிகாரத்துக்கிட்ட நம்ம எல்லாம் கேட்க வேண்டிய என்ன தெரியுமா, அதிகாரம். திரும்ப திரும்ப அதிகாரத்துக்கிட்ட 4 சீட்டு 5 சீட்டு அவங்க சொல்றதை நம்பி அவங்க சொல்ற அந்த பணிபடிகள் செய்து தேவையில்லை. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து ஒரு உரிமை இருக்கு. அப்ப நம்முடைய அதிகாரத்துக்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது நமக்கான அதிகாரம் மட்டும்தான். கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தேர்தல் முடிந்திருக்கு தோழர். இதுல வந்து கிட்டத்தட்ட 3600க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து எலெக்ட் ஆயிருக்காங்க. அதுல ஒரு குறைந்தபட்சம் இஸ்லாமிய எம்எல்ஏ எத்தனை பேர், ஒரு 300 பேர் 400 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வெறும் 93 பேர் கூட இல்ல. அப்ப இத்தனை நாட்களாக திராவிட மாடல் ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள்லாம், சமூக நீதி பேசினவங்க எல்லாம் ஏன் இஸ்லாமியர்களை இத்தனை எம்எல்ஏஸ் உருவாக்கல? ஒண்ணுமில்ல, போன நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில இருந்து எத்தனை இஸ்லாமிய பாராளுமன்ற வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க, கூட்டணி கட்சி கொடுத்துட்டு கணக்க முடிச்சுட்டாங்க. அப்ப இந்த அதிகார பகிர்வு என்பது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதை வெற்றி தலைவர் தொட்ட பிறகு அவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்தி. இதுவரைக்கும் இது அரசியல்ல யாரும் வெளிப்படையா பேசல. இனிமே இதை அரசியல பேசாம யாருமே அரசியல் செய்யவே முடியாது. இதற்கான விதை எங்களுடைய தலைவர் போட்டது.